Hi friends, welcome to Salem Punitha's Recipes. இன்னைக்கு ரவா கிச்சடியும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரவா கிச்சடி நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் சட்னி என்னோட பெங்களூரில் இருக்கிற சித்தி சொன்ன ரெசிபி இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பணியாரம், கிச்சடி, உப்புமா எல்லாத்துக்குமே ஏற்றதாக இருக்கும். இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஃப்ரெஷ் பட்டாணி அதை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது 50 கிராம் இருக்கும். ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மூணையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் மைக்ரோவேவ் ஓவனில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மைக்ரோவேவ் ஓவன் இல்லாதவங்க நம்ம ஒரு பேனில் போட்டு இதே மாதிரி உப்பு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம கிச்சடியை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸ். இது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிச்சடியை ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் 1.25 டம்ளர் ரவா எடுத்துகிட்ருக்கேன். கிச்சடிக்கு 1 டம்ளர் ரவாவுக்கு 3 டம்ளர் தண்ணி. நான் வந்து இப்போ 4.5 டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை நான் கொதிக்க வைக்கிறேன். இப்போது அது தண்ணி கொதிக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு 8 கேஷ்யூ உடச்சி சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ செவந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட வெந்த காய்கறியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே வதக்கிறப்ப அந்த காயோட பச்சை வாசனை அதெல்லாம் போயிடும். ரொம்ப நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ இதுலையே 7-8 புதினா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் கிச்சடிக்கு. இது கூட கிச்சடிக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு வந்து கரெக்டானதாக இருக்கும். இல்லை தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ரவை எடுக்கிறப்ப ரவையை தனியாக வறுக்காமல் நம்ம இது கூடயே வறுத்துக்கிட்டா நல்ல வாசனையாக இருக்கும். ரவை கிச்சடியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கிறதுனால நமக்கு கிச்சடி சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த முந்திரி, கடுகுளுத்தம் பருப்புலாம் வாயில் படுறப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த கொதித்த தண்ணியை இந்த ரவையோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போது 3/4 பதத்துக்கு வெந்ததும் இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்பப்போ அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ரவை வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு நம்ம அடிக்கடி இப்படி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை அப்படிங்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இதில் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது கிச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னிக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன்.
1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 பச்சை மிளகாய். இந்த மிளகாய் வந்து காரமாக இருக்கும், அதனால் 2 எடுத்துட்ருக்கேன். இது கூட புதினா ஒரு 4-5 இலை, கருவேப்பிலை ஒரு 4-5, கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்ருக்கேன். புளி ஒரு சின்னதாக புளி, ஒரு சின்ன சைஸில் வெல்லம், ஒரு பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு, ஒரு வெங்காயம், சின்னதாக இந்த மாதிரி இஞ்சி, தாளிப்பு வடகம் ஒரு சின்னதாக 1. இதையெல்லாம் நம்ம மிக்சியில் சேர்த்து பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து கொட்டிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ சூப்பராக ரவா கிச்சடியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்க, சட்னியோட கிச்சடியை சர்வ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.